மதுரையில இருந்து வந்திருக்கோம். அனைத்து மக்கள் நீதி கட்சி, அதாவது மதுரையில மற்றும் 13 மாவட்டங்கள கட்சி இயங்குது. 13 ஊர்ல நல்லபடியா போய்க்கிருக்கு அனைத்து மக்கள் நீதி கட்சின்னு சொல்லி. எங்க கொள்கை தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்க கொடியில வச்சிருக்கோம். அது போல இல்லாம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திக்கிறக்காண்டி நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு அழைப்புகள் கொடுத்திருக்காங்க. அது போல இந்த மாநாடுல கலந்துக்கிட்டு அவரோட கூட்டணி பற்றி பேசுறதுக்காண்டி நாங்க வந்திருக்கோம். எங்க சார்பா ஒரு 100 பேர் நாங்க பஸ்ல தான் வந்திருக்கோம். 100 பேர் உள்ள கலந்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில. கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றியடைய எங்களது முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரோட பயணிக்க நாங்க மிகவும் சிறப்பாக பாடுபடுவோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்துக்கு விஜய் வந்தா என்னென்ன செய்வாருன்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு புதுமையா இருக்கட்டும். என்ன 2 மாற்று கட்சி இவர் ஊழல் பண்றாரு, அவரு ஊழல் பண்றாரு, இவர் ஊழல் இதேதான போய்க்கிருக்கு. ஒரு புதுமையா இவர் வரட்டுமே, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. புதுமையா இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க விரும்புறோம். அது போய் இவர் கொள்கை பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு உச்சத்துல இருந்து ஒரு கேரியரை விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வர்றாருன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால எங்களுக்கு அவர் கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவர் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். நான் உங்க கட்சிக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கெல்லாம் கேட்பீங்களா? கண்டிப்பா நாங்க கூட்டணி கேட்போம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்க சொல்லி நாங்க கேட்கலாம்னு நினைக்கிறோம். நாங்க அதுதான் 100 பேர் வந்திருக்கோம். என் பேர் ரைட்டு சுரேஷ், மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து மக்கள் நீதி கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கிறேன்.